நிறைய என்ன சொல்கிறது செரிமான சக்தி இல்லாதவங்களுக்கும் சரி ஒரு விதமான உடம்புல வந்து துர்நாற்றம், அதாவது வேர்வையில் துர்நாற்றம் ஏற்படும். இந்த தண்டுக்கீரையை சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல உள்ள போர்ஸ்லாம் நல்லாவே திறந்து அந்த வேர்வை வந்து நாற்றம் இல்லாத வேர்வையாக இருக்கும். வேர்வை வந்து நல்லாவே நாற்றமுள்ள வேர்வையெல்லாம் உடம்புல நச்செல்லாம் நீக்கி கொடுத்து தண்டுக்கீரையை வந்து உடம்புல உள்ள உஷ்ணத்தையும் குறைக்கும். அடுத்தது ஸ்கின்னுக்கு நல்ல மினுமினுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தண்டுக்கீரை வந்து ஸ்கின்னுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது. ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக்கி கொடுக்கும். ஸ்கின்ல உள்ள மினுமினுப்பு நம்ம ஆக்சுவல் ஸ்கின் கலரை வந்து நல்லாவே மினுமினுப்பாக ஆக்கி கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த தண்டுக்கீரையை வாரம் ஒரு முறை, அதாவது கரெக்டாக இலசாக இருக்கிற தண்டுக்கீரையாக பார்த்து வெளிர் நிறம் இல்லைனா சிவப்பு நிறம் உள்ள தண்டுக்கீரையாக பார்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் சூடு குறைந்து இந்த மாதிரி சொன்ன வேர்வை துர்நாற்றம், உடம்புல உள்ள ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குணமாகிறது. அடுத்தது வாய் துர்நாற்றமும் சரி, வறட்சியும் குணமாகிறது. சீழ்குணம்